உங்கள் வீட்டில் ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சுன்னா என்ன ஆகுது, கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக யூபிஎஸ் அப்படிங்கிறத நான் வச்சுருப்போம். பேட்டரி இருக்குது, அது என்ன பண்ணுது, நம்மளோட லைட்டை பர்ன் பண்ண வைக்குது, ஃபேன் ஓட வைக்குது. ஸோ கரண்ட்ல என்னென்னலாம் கிடைக்குதோ நமக்கு எல்லாமே அது கிடைக்குது இல்லையா? அதை மாதிரி நான் என்ன பாவங்கள் செஞ்சாலுமே ஆக இந்த புண்ணிய உணர்வுகள், என்னுடைய தாத்தா பாட்டி என்னுடைய அம்மா அப்பா சேர்த்து வச்ச இந்த புண்ணிய உணர்வுகள் என்ன பண்ணுது, நாம் செய்யக்கூடிய பாவங்களை ஆக அதை நம்ம தடைப்படுத்தி என்ன நல்வழிப்படுத்திக்கிட்டே இருக்குது. நான் சொல்லக்கூடிய என்னுடைய அது ராசியா எனக்குள்ள மாறி அந்த ராசியை குறையாம பண்ணிட்டே இருக்குது. ஆனா நான் நுகர்ந்து இந்த பாவ அலைகள் அது கவுண்ட் டவுன் மாதிரி ஏறிட்டே இருக்குது. அந்த கவுண்ட் எப்போ அதிகமாகுது, இதை விட அதிகமாகுது என்ன பண்ணுது, யூபிஎஸ்ல எப்போ அதனுடைய சக்திகள் அதனுடைய எனர்ஜி காலி ஆயிட்டோம்னா எனக்கு கரண்ட் டோட்டலா டேமேஜ் ஆயிடுது, டோட்டலா இல்லாம போயிடுது. அத மாதிரி என்னுடைய பாவங்களுடைய கணக்குகள் எப்போ அதிகமாகுதோ, இந்த புண்ணிய உணர்வுகள் என் அம்மா அப்பா தாத்தா பாட்டி கொடுத்த புண்ணிய உணர்வுகள் எப்போ எனக்குள்ள காலி ஆகுது, அப்போ நான் பார்த்தோன்னா நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பேன், நடுத்தெருக்கு வந்துருக்கேன், கடனாளியா இருந்தேன். இல்லை நான் நல்லா போயிட்டு இருப்பேன், திடீர்னு பார்த்தோன்னா நிறைய ஆக்சிடென்ட்டை பார்க்கலாம், திடீர்னு நல்லா தானப்பா இருந்தான், திடீர்னு ஆக்சிடென்ட் போயிட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி நம்ம இந்த புண்ணிய உணர்வுகள் நமக்குள்ள காலியாக போகும்போது, இதனுடைய கணக்குகள் அதிகமாக போகும்போது என்ன ஆகுது, நம்ம நடுத்தெருவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஆக பிரச்சனைகள் நாம தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு நிலைகள், ஆக்சிடென்ட்ல போகக்கூடிய நிலைகள், இப்படியெல்லாம் நாம வரதை பார்க்கலாம். ஆனா இன்னும் சில பேர்லாம் பார்த்தோம்னா நம்ம கேள்வி கேட்போம், அப்பா அவன் கடைசி வரல இருந்தான்ப்பா, நல்லா தானே பண்ணான், பாவமே செஞ்சான்ப்பா, லஞ்சமாகனாப்பா, அந்த பணத்துல எத்தனை அட்டூழியம் பண்ணுமோ அத்தனை அட்டூழியம் பண்ணப்பா, அவன் நல்லா தானப்பா போனான் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். அப்போ அந்த தாத்தா பாட்டியோ முன்னோர்கள் செய்த அந்த புண்ணியவர்கள் அவ்வளவு டாமினண்டா இருந்துருக்காங்க, கடைசி வரையிலுமே எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இருந்துக்குங்கிறத நாம உணர்வோம்.